நன்றி நன்றி அப்படின்னா அந்த முதல் நன்றி வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு தான். இப்போது அவங்க இல்லை, அவங்களுடைய பிளெஸ்ஸிங் தான் நீங்கள் இருக்க வைக்குதுன்னு நான் நம்புகிறேன். நானும் எங்கள் அப்பாவும் கடைசியாக எங்கள் அப்பாவோடு நான் பார்த்த படம் வந்து முத்து. அம்மா பூஜை போடுறப்போ வந்தாங்க, ரவிக்குமார் சார் வந்தோன்னா அம்மா நான் சொல்லுவேன்லம்மா ரவிக்குமார் சார் வந்தாங்க வாமான்னா எங்கள் அம்மா கொஞ்சம் கூச்ச சுபாவம் வரல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே தெரியும் அவங்களுக்கு ரவிக்குமார் சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு இயக்குனரின் தந்தையாக நான் ரவிக்குமார் சார் இந்த இடத்துல அவர் இங்கே வாழ்த்த வந்திருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய வெற்றி அதெல்லாம் தாண்டி சார் இங்கே இருக்கார், அவர் கூட நான் இருக்கேன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், அது வார்த்தையே இல்லை, அது எதுக்கு நன்றி கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு சார்கிட்ட பார்த்தேன்னா. அவர்கிட்ட அவர் கை பிடிக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு. அது இந்த படத்துடைய வெற்றிக்கும் மேலே நன்றி சார். இன்னைக்கு இந்த ஒரு தயாரிப்பு அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது யாருன்னா சந்தானம் சார். சந்தானம் சார் இல்லைன்னா இந்த சினிமாவில் நான் இல்லவே இல்லை. நானே கூட ஒரு முறையே சொல்லுவார், இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன் சார் இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா வெயிட் ஆஃப் பண்ண திருப்பி அவரே அடிப்பார். என்ன விஜய் என்ன பண்ணுறேன்னு 2 மாதம் தான் கேப் இருக்கும், திருப்பி அடிப்பார். அவரை மாதிரி ஒரு ஹெல்பிங் நேச்சர் ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. இன்றைக்கி எல்லாரும் இந்த தங்கதுரையிலேருந்து அபிஷேக் எல்லாம் சொன்னாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண, அதெல்லாம் என்ன ஒருத்தர் ஊக்குவிச்சார்ல, அங்கே எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல சேர்த்தார்ல, அதுதான் இன்றைக்கி இவங்க எல்லாரையும் அந்த 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 பார்வையில் தான் நான் பார்க்குறேன். தங்கதுரை மேக்கப் போடுன்றப்போ எல்லாருக்கும் போடுவாங்க, மேக்கப் அவனுக்கும் வேணும், கேட்க மாட்டான், அப்படியே இருப்பான். டக்குன்னு எங்கடா அப்படின்னா கர்ச்சீஃபில் மடித்து பவுடர் போட்டு அந்த பவுடர் தெரியும் அப்படியே ஓடிடுவான். ஸோ இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் பண்ணோன்னா வந்தான், ஆனால் அசிஸ்டண்ட் வந்திருக்காங்க என்னடா அப்படின்னா ஓட்டான், ஏய் வாடா இல்லை. அதுதான் என்னுடைய சந்தோஷம். என்னன்னா அன்னைக்கு மேக்கப் போடுங்கன்னு கூட கேட்கறதுக்கு பயந்தவன் இன்னைக்கு ஒரு அசிஸ்டண்டோட வரான். அவனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது பார்க்குறப்போ உண்மையாக ரொம்ப சந்தோஷம் தாங்க துரை. சூப்பர். அபியும் அதே மாதிரி தான், அவனை நடிக்க மாட்டான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நடிச்சிருவாங்கல்ல. விக்ரம் சாரோடைய காம்பினேஷன், அவன் தான் மெயின் ரோல். வந்துட்டான், ஆனால் நான் வேற யாராவது பண்ணிடுவாங்க. ஷூட்டிங் வந்துட்டான், காலையில் வந்துட்டு கேட்குறான் நான் போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியானாலும் பிரச்சனை இல்லை, என்னன்னா அவன் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு அவனுடைய பார்வை அவனுடைய லுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வில்லனிக்காக இருக்குது. ஆனால் அவன் பேசினா நான் தான் சொன்னேன், டேய் ரொம்ப பேசாத, கோவப்பட்டினா கண்ணுலையும் ஃபேஸ்லையும் காட்டிடு, நீ பேசினா குழந்தை தானே தெரியுது அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணி பண்ணோம். ஸோ இன்னைக்கு லாரன்ஸ் மாஸ்டரோட பண்ணுறான், எல்லாரோடும் பெரிய பெரிய ரோல்ஸ் எல்லாம். ஆனால் இந்த படம் கம்மிட் ஆகிருக்கேண்ணே, அந்த படம் கம்மிட், ஆனால் நான் கூப்பிட்ட உடனே வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி என்ன ஒருத்தர் எடுத்துன்னு வந்ததால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸஸ்ன்றப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியா அவங்க பண்ணாங்க, ஸோ அவங்களும் நியூ ஃபேஸ் தான். ஸோ இந்த குட்டி பாப்பா டெஃபினட்டாக இன்னைக்கு எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து பெரிய ஸ்டார் கன்ஃபார்மாக, டேம் ஷோர். எதாக இருந்தால் எழுதி வச்சுட்டு அப்போ அவங்க ஸ்டார் ஆகிறப்போ போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மரு, அவ்வளோ க்யூட்னஸ்ஸு. ஒரு சின்ன குழந்தையால அப்படி நடிக்க முடியுமா? டைலாக் சொல்கிறப்ப கேட்காதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே போயிட்டே இருக்கும், ஆக்ஷனும் பேசும். ஸோ சிம்பு சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி, சார் வந்து சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணுறப்போ டைலாக் சொன்னோம் அப்படியே கேட்டுனே இருப்பார். ஓகே சார் மானிட்டர் போடலாம், டேக் போயிடலாம் விஜய் அப்படின்றார். ஸோ டைலாக் தான் சொல்கிறாரு, பார்த்தா ஃபைட்டாக அப்படி தான் பண்ணுவார், டான்ஸாக அப்படி தான் பண்ணுவார். ஸோ நமக்கே அப்பா பண்ணிட்டு வரேன் பார்த்தா கனல் மாஸ்டர் ஃபைட் எடுத்தார், லேட்டாக வராரு, 1 மணிக்கு தான் வந்தார், ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் இவ்வளோ கம்போஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்லாம் கனகலன் மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ வந்தோம்னால என்ன மாஸ்டர் இது ஒன்றும் புதுசு இல்லையா மாஸ்டர், பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே டேக்கில் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னென்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அதுக்குள்ளே இருந்ததால் நான் அந்த பாப்பாவை நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நன்றிகள்னா ஸோ லைனாக சொல்லிகிட்டே போகலாம். சபரி சார், சரவணன் சார், அவங்க வந்து என்னென்னா அவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவங்க சார்கிட்டேருந்து வந்துருக்குல்ல, அது அப்படியே மெயின்டைன் தான், அப்படியே இருப்பாங்க. சார் ஓகே சார் அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் உங்களை எங்கேயோ எடுத்துன்னு போய் நிறுத்திடும். அது ஒன்று தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஃபஸ்ட்டு கதையை தாண்டி. சார் நான் சாரோடைய அசிஸ்டண்டாகவே அவங்கள பார்ப்பேன். ஸோ உங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேயே நான் அவங்கள பார்த்ததால தான். ஸோ அது வந்து அவங்கள வேற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எப்பவுமே ஒருத்தர் கொடுக்குற நம்ம மரியாதை இருக்குல்ல, அதுக்கு விலையே இல்லை. அது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் சேர்த்துறோம். நான் நம்புறது என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஜெனுவனாக பண்ணிடணும், நேர்மையாக பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது வந்து என்னவோ அதுக்கான விலையை அது கொடுத்துரும்னு சொல்லிட்டு இந்த படத்தும் அந்த மாதிரி தான். சிஜி இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுது, நிறைய பேர் சொன்னாங்க இது எதுக்கு இப்படி பண்ணுற, வேணா விட்டுரு, ரிலீஸ் பண்ணு போதும் விட்டுரு அப்படிலாம்.
அது நம்ம விட்ற மனசே இல்லை. என்னென்னா கரெக்டாக பண்ணிடணும், அதை எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அது ப்ரெசன்ட் மீடியா, நீங்கள் இருக்கீங்க, உங்களை மட்டும் நம்பி தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் இந்த படத்தை வந்து எந்த இடத்துல எடுத்துன்னு போய் நிறுத்த போகுதுன்னு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹன்சிகா மோட்வானி. கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் அண்ட் மீடியா as always உங்களுக்கு support வேணும். Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. பத்திரிகை நண்பர்களிருந்து அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுகிறது. ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன். பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங்கு கூட பார்க்கல, ஒரு எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்கினார். பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்கள தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் ஆச்சு, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ நன்றி. இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானேப்பா, சாம் சிஎஸ். அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் இந்த கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு 10 இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காண்டாங்க, நீங்கள் தான் பண்ணோம், ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம் சிஎஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இம்மீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க, அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு. மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி. அவர் ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பற்றியல் பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, ஆனால் வந்து வெறி இருக்குது சார், எனக்கு நிறைய வெறி இருக்குது. அதை போடணும், இது பண்ணோம், இப்படி பண்ணோம், வித்தியாசமாக பண்ணோன்ட்டு. அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலையும், அப்படி மெருகேறிட்டே போகுது. கண்டினியூ தட். ஆல் தி பெஸ்ட் சாம். ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர். அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில், அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான், ஆனால் நிறைய அங்கே பெங்களூரு, மறுபடியும் சென்னை, மறுபடியும் கொடைக்கானல், இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம். ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன். அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணிங்க, அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். இனிய நண்பர் அவர், நல்ல ஆர்ட் டைரக்டர். ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்த உடனே சுத்திப்பு கேட்டாப்புல ஒரு இதை போட்டு, ஆமாம் ஓனர்லாம் இங்கே உள்ளே இருப்பாங்களா, எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்குது நமக்கு, இல்லை ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா, வேறு இடத்துல லொக்கேஷன் செட்டுக்கு அது அப்படின்னு.
சுதீப் வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் எவ்வளோ நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. அவரே ஒரு இயக்குனர் வேறு. அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல, அதுதான் நமக்கு சக்ஸஸ். அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு. ஸோ அது இங்கே தான் நம்ம லாயர்ஸ் காலனியில் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட. வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கிட்டேயும் ஒர்க் பண்ணதுக்கு. நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை, ஆனால் படம் நான் பார்த்தேன். ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது. ஆனால் இதில் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது. பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான். அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அதை டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக. கார்டியன் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார்டியன் டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. இந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கதுரை ஆஸ் யூஷுவல், நீயும் மொட்டை ராஜேந்திரனும் பின்னிட்டீங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது. இப்போ கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன். இந்த சபரி கிரீசன், குரு சரவணன், இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில். அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலாக எனக்கு கோவில் குட்டப்பாக்க வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து இந்த மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்தை இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது. அது அந்த படம் எடுக்கலைன்னும் போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பேர் எப்படி சபரிகிரீசன், குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன், குரு சரவணன்ற பதில் சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன். நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும். உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து அந்த கதைக்கும் உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா. அதனால் வந்து அந்த இது இந்த மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது பாருங்க, இப்படியே எப்போவும் சிரிச்சுட்டு இருப்பான். இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்கில் இப்போ ரீசெண்டாக. பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம். ஏய் எந்துக்கு நவுத்துறாரு, எந்துக்குறாரு, ஆயினை எந்துக்கு நவுத்துனாரு, எதுக்கு நவுத்துனாரு அப்படின்னு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு, டேய் ஏன்டா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார். ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணன் மாட்டினான். எப்படின்னா அப்போ ஃபேனுக்கு இல்லை திப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆஜரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சிட்டான். ஏய் எதுக்கு சிரிச்சு, எதுக்கு நவுத்துனாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சுன்னு சொல்ல. சார் நான் அசிஸ்டண்ட், அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதில் ஏதோ ஆப்போசிட் கேங்கு அப்படின்னு அவர் ஆப்போசிட் கேங்க இப்போ இப்படி கூட அவுத்துற அடிச்சு கூடாது ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் வந்து இப்போ போடா டேய் நீ ஏன்டா நிற்கிறேன்னா அப்பவும் சிரிச்சிட்டு சரி போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு
இதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர். ஆனால் ஒரு எதில் விதத்தில் ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்றைக்கி தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இது இப்போ ஒரு சாம்சிஎஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தா 2 பேரும் ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்ட்டாக இருந்துருவான். முடிவே எடுக்க முடியல. இது என்ன, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது சொல்ல மாட்டானுங்கன்ட்டு. நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குது. நான் உங்களை சொல்ல, தேவா அப்படி தான், தேவா சைலண்ட்டாக தான் போடுவார். சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவண்ண அப்படி சும்மா இப்போதான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுறாரு. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும், அதனால் பார்க்க மாட்டேன். அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நிறைய. ஏன்னா அது நல்லா ஜாலியாக இது பண்ணிவிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு 2 ஓகே ஆகணும், போகணும், முடிஞ்சிச்சு, அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க. அது மாதிரி டைப்பு. ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான். சபரி வந்து ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை. ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைங்க அண்ணன் பையன் அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். இருந்து இப்போ தான் டைரக்டராக இருக்கார். ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறார். எனிவே எங்கே இருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லா கலவைகளும் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி எல்லா செலிப்ரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அங்கே போல் அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல நான் கே சுரவிக்குமார் சார் இருக்கார். அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் அவரோட அசிஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 2 பேருமே. அதெல்லாம் ஆனால் கே சுரவிக்குமார் சார் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கட்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்றைக்கி இப்போலாம் தூக்கமே வரலாம். நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருகா விற்கிறவங்க கூட ஊரியே விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் லவ் யூ ஸோ மச்ண்ணே. அதுவும் இல்லை, படத்தில் வர லவ் பண்ணுற சீன் வர வச்சார் எனக்கு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார். அங்கே ஒரு பஞ்சு ஒரு சரியான டைலாக் வச்சுருப்பார். சிம்பு சார் சொல்லுவார், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார், இங்கே பாருமா 50 லட்ச ரூபா கார் வச்சுருக்கவங்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாமல் 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாமல் மரத்தடியில் விட்டு போவான். பையன் 1000 ரூபா சைக்கிள் வச்சுருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங்க்கு 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு பூட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறானோ அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும். ஸோ அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டிலலாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். சியா மோத்வானி மேம் அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க. ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலையும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க. இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க. அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 மினிட்ஸ் தான் பேசணும். நன்றி. என்ன மேடம்? ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது. நாங்கள் இல்லை மேம் நான் பேசியாம மேம் வேறு வெயில் எனக்கு அன்சியா மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பலை எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் அன்சியா மேம் மாதிரி ஒரு பேய் வந்தால் ரோஜா எடுத்து வந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க. வணக்கம், ஷோபனா. எப்படி சொல்லணும் எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக. ரொம்ப ஃப்ரீ சோலாக இருப்பேன். அண்ட் இந்த வாய்ப்பு இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. இது எனக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு கொற்றவை. இப்போ சார் வந்து சரவணன் சார், ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் சரவணன் சார், சப்ரி சார் அண்ட் விஜய் சந்தர் சார். ஸோ லைக் சின்னதாக முடிச்சிருவேன். 8ஆம் தேதி உமன்ஸ் டேக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து பாருங்கள்.
அண்ட் என்னோட ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க அதில். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்டையர் டீம் and Vijay Chandra sir, definitely I will say, keep on saying that. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். எஸ், நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது, வாய்ப்புகள் தரப்படுவதில்லை உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில வாய்ப்பு தரப்பட்டது. வெள்ளித்திரையில எனக்கான முகவரியை கொடுத்தது டைரக்டர் விஜய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவர் மூலயமா தான் நான் கார்டனுக்குள்ளே வந்தேன். அண்ட் என்னோட சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, உலகிலேயே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து என்னோட அந்த நம்பிக்கையை வந்து அதிகமாக உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார் அண்ட் சபரி சார். ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னுடைய முதல் படம். இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பாக போதாது. நீங்கள் என்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக அதற்கான விஷயமா நான் பண்ணுவேன் நம்புகிறேன். அண்ட் KS ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஹன்சிகா மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபேனாக வந்து அவங்கள வந்து பார்க்குறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் இந்த மூவியில் வந்து மேம் வந்து இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கூட அவங்களுக்கு க்யூட்டாக இருக்குமா, இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு அஸ் அ ஃபேனாக நான் பார்த்த விஷயம். அண்ட் மேம் என்ன சொல்கிறது, ஐ லவ் யூ ஸோ மச் மேம். மச் ஆக்சுவலி ஹன்சிகா அவங்க கூட நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 monthஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட், 105 அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு, அப்புறம் ரவுடி பேபின்னு இன்னொரு ஹாரர், இதுவும் ஹாரர். ஸோ என்னென்னா இப்போ அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்தில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமாக வருது. அதுக்கு அது நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியாக சோலோவாக அவங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இப்போ நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் ஹன்சிகா அவங்களும் எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த 105 இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும். ஸோ அவங்கள அழகாகவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரராக நமக்கு வந்து பண்ணுற படங்கள் ஏன்னா நமக்குமே பயமாக இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன், டிமாண்டி காலனின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஹாரர் வரதுனால ரொம்ப டார்க்காகவே இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்கும்போது நமக்கே இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எல்லாருக்கும். சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகி பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ண படம் இது. சபரி அண்டு சரவணன் இவர்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம். பட் அவங்களுடைய என்ன சொல்றது, யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க. ஸோ ஃபஸ்ட்டில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னே தெரியாது. நம்ம ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது. அவங்கள பின்னால் உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க, நான் ப்ளே பண்ணி நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் நிறையா டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஓ நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் இருக்குது, நம்ம திரும்பும்போது அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. ஏன்னா சிலர் யோசிப்பாங்க, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சடனாக திரும்பி பார்ப்பேன். அப்போ அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்குன்னு. ஸோ அப்படி தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. பட் அது கண்டென்ட்டில் இல்லை. கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இந்த படத்தில். நிறையா ஒரு ஹாரர் மூவினா வழக்கமாக இப்போ ரிவ்யூவில் சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு, எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லாத ஒரு படம். அப்படிப்பட்ட ஹாரர் இல்லை இந்த படம். ஹாரராக இல்லாமல் ஒரு எமோஷனல் படமாக நார்மலாக இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான். பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த படம் ஆக்சுவலி வழக்கமாக பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தான், படம் நல்லா இருக்குது. பட் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஜென்யூனாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, ஜென்யூனாக உழைச்சிருக்காங்க. படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. ஏதோ ஒரு பணத்துக்காகவோ, இப்போ விஜய் சந்தர் அவருமே வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சும்மா ஏதோ பண்ணிடணும் அப்படின்லாம் இல்லை. அவர் சிஜிக்கு மெனக்கேட்டார். வழக்கமாக ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி முடிஞ்சிச்சு இதை வச்சு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம், அப்படி இல்லாமல் அவர் வெயிட் பண்ணார். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்குது. அவரை மாதிரியே இதில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஸோ அதனாலே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.